ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறேன். கடலைப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, 10 பல் பூண்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் 2 கட் பண்ணது, தக்காளி ஒரு 6 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதக்கி விட்டு ஆற வச்சிடலாம். ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு, தாளிச்சிக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரட் இட்லி தான் செய்ய போகிறேன். அதுக்கு கேரட்டை க்ளீன் பண்ணிக்கலாம், கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிட்டு வந்துடலாம் பேஸ்ட்டாக. கொஞ்சமாக இட்லி மாவு எடுத்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். சாம்பார் சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு அரிசி அளந்து ஊற்றிக்கலாம். 3/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். 1/4 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து கொஞ்சமாக பாசிப்பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சமாக வதங்கினோடனே காய்கறியை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், முருங்கைக்காய், கத்திரிக்காய், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் சேர்த்து வதக்கிட்டுக்கலாம். அதையும் கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி தண்ணி கொஞ்சமாக புளி ஊற வச்சு அதை இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஊற வச்சு இந்த அரிசி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். நான் 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதித்த பிறகு குக்கரை மூடி வச்சிடலாம். 2 விசில் வரட்டும். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாமா? கடுகு, பூண்டு பல் 4 சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சதை சேர்த்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டா பொரியல் ரெடி. சாம்பாருக்கு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம், நெய் கொஞ்சம் சேர்த்துட்டு கடுகு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய் பொரிஞ்ச பிறகு
கொத்தமல்லி தழை கொஞ்சமாக அது கூட சேர்த்து குக்கரில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. என் பையன் வந்து எப்போவுமே வெஜிடபிள்ஸ் வேணான்னுவான். அதனால் நான் கேரட்டை தோசை, இட்லி அந்தமாரி சேர்த்து கொடுப்பேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு இன்றைக்கி சஷ்டின்றதுனால படைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருந்தேன். முருகருக்கு அபிஷேகம் தான் செஞ்சேன். நான் வந்து 3 பொருட்களால் அபிஷேகம் செஞ்சேன். பால், விபூதி, மஞ்சள். நம்மளால் வாரம் செய்ய முடியலன்னா சஷ்டி, கிருத்திகை அந்தமாரி நட்சத்திர அன்னைக்கு அபிஷேகம் பண்ணிக்கலாம். நம்மளால் முடிஞ்ச நெய்வேத்தியத்தை வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கேசரி தான் செஞ்சு வச்சுருந்தேன். சிறுவாபுரி முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.